Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் பகல் 10 உற்சவத்தின் முதல் நிகழ்வாக பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பரப்பி வைக்கப்பட்டுள்ள பச்சை காய்கறிகளை ஸ்ரீ ஆண்டாள் பார்த்த பின்பு தங்களின் வீடுகளுக்கு எடுத்து சென்றால் தங்களின் வீடுகளில் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் காய்கறிகளை எடுத்து சென்றனர். பகல் 10 நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி வரும் 10ஆம் தேதியன்று காலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கைலாசபுரத்தில் அரசு பேருந்து பாதியில் நின்றதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். அனவர்ந்திகான்பேட்டையில் இருந்து திருத்தணி செல்லும் அரசு பேருந்து சாலை கிராமம் அருகே நடுவழியில் நின்றது. இதனால் பேருந்தில் இருந்து பயணிகள் இறங்கி பேருந்தை தள்ள வேண்டிய அவலம் ஏற்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் திராவிட மாடல் அரசு புதிய பேருந்து வாங்காமல் இப்படி தகரடப்பா பேருந்துகளை இயக்கி நம்மை இன்னலுக்கு ஆளாக்குகிறதே என ஆவேசப்படுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். முதுவன்திடல் கிராமத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு சிறுவன் சந்துரு என்பவர் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்காக திருபுவனம் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் சிறுவன் திருபுவனம் அரசு மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் கீழே விழுந்ததில் பின்னால் வந்த அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார்.